அவர் சேனல் டெக்னி தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லூப்னா என்ன? லூப் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை திருப்பி 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 பண்ணுறதுக்கு பேர் தான் லூப். லூப் மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிறது அப்படின்னா அதுதான் அர்த்தம். ஸோ இப்போ ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் லூப் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கோடை திருப்பி ரிப்பீட்டட்லி திருப்பி திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் லூப் அப்படின்னு சொல்லுவோம். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா 2 கீவேர்டு இருக்குது, while loop அண்ட் ஃபார் லூப் அப்படின்னு 2 கீவேர்ட்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் while loop அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ அதோட யூசேஜ் பற்றி பார்க்கலாம். while loop ஸ்டேட்மெண்ட்க்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு while அப்படிங்கிற ஒரு கீவேர்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு ஓப்பன் தி கர்லி பிரேசஸ் அண்ட் க்ளோஸ் தி கர்லி பிரேசஸ். இதுக்கு இடையில நான் ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பேன். இந்த whileக்குள்ளே உள்ள கண்டிஷனோட யூஸ் என்ன அப்படின்னா, இந்த கண்டிஷன் எவ்வளோ தூரம் நம்மளுக்கு ட்ரூ அப்படிங்கிற வேல்யூவை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கோ அது வரைக்கும் இதுக்குள்ளே உள்ள பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த whileக்குள்ளே எப்போ எனக்கு ட்ரூ அப்படிங்கிற ஒரு வேல்யூ வருதோ அப்போ தான் நான் கோடை எக்ஸிக்யூட் பண்ணுவேன். இது ஃபால்ஸ் அப்படின்னு வந்துருச்சா இந்த லூப்பை விட்டு முடிச்சுட்டு, அதாவது இப்போ ஒரு கோட் திருப்பி திருப்பி எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும், ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கக்கூடாது, அதுக்குன்னு ஒரு ஸ்டாப்பிங் பாயிண்ட் இருக்கணும். அந்த எண்டிங் பாயிண்ட்டை சொல்கிறது தான் இந்த கண்டிஷன். இந்த கண்டிஷன் எப்போ எனக்கு ஃபால்ஸ் அப்படிங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுதோ நான் அப்போவே அந்த லூப்பை விட்டுட்டு வெளியில் வந்துடும் இந்த கோட். நெக்ஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் ஒரு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிக்கணும். கர்லி பிரேசஸ் அப்படிங்கிறது இது ஒரு பிளாக் ஆஃப் கோட் அப்படின்னு அர்த்தம். இந்த whileக்குள்ளே இருக்கிற கண்டிஷன் எது வரைக்கும் ட்ரூவாக இருக்கோ அது வரைக்கும் எனக்கு இதுக்குள்ளே உள்ள ஸ்டேட்மெண்ட்லாம் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதையே நான் ஒரு கமெண்டில் கொடுத்துக்கிறேன். ஓகே, இதுதான் while loop அப்படிங்கிறதோட ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ while அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறமா நான் எந்த ஒரு கண்டிஷனை வச்சு தான் நான் செக் பண்ணுவேன். ஸோ அந்த கண்டிஷன் இங்கே இருக்கணும். அந்த கண்டிஷன் எது வரைக்கும் ட்ரூவாக இருக்கோ அது வரைக்கும் இங்கே நான் என்னென்ன கோடு கொடுத்துருக்கணும் அது எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ நம்பர் 1 to 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் டாஸ்க்கு. இதை நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி எப்படி பிரிண்ட் பண்ணலாம்? printf of 1, 2, printf 3, printf 4, printf 5 அப்படின்னு அப் டு printf 10 வரைக்கும் கொடுக்கறது. அது ஒரு 10 வரைக்கும்னா ஓகே. இப்போ ஒரு 100 வரைக்கும் பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா இது கொஞ்சம் சம்வாட் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் நமக்கு. ஏன்னா அவ்வளோ ஸ்டேட்மெண்ட் போட்டு நம்மளோட லைன் ஆஃப் கோட் ரொம்ப அதிகமாகிடும். அதை ஜஸ்ட் 3 லைன்லேயே while loop யூஸ் பண்ணி முடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ என்னோடய வேலை என்னென்னா எவ்வளோ வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். ஸோ 1 to n, அதாவது n அப்படிங்கிறது எந்த நம்பராக வேணாலும் இருக்கலாம். 1 to 5 பிரிண்ட் பண்ணணுமா, இல்லை 1 to 10 பிரிண்ட் பண்ணணுமா, 1 to 100 அப்படி அந்த n அப்படிங்கிற ஒரு வேல்யூவை நான் யூசர்கிட்டேருந்து ஃபஸ்ட்டு வாங்க போகிறேன். நெக்ஸ்ட்டு அது வரைக்கும் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு அதுக்கு தேவையானது n அப்படிங்கிற ஒரு வேல்யூ, அதை யூசர்கிட்டேருந்து நம்ம வாங்குற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ int n அப்படிங்கிற ஒரு வேல்யூவை நான் வாங்க போகிறேன். ஸோ அதுக்காக நான் அதை இன்டிஜர் டைப்பில் டிக்ளேர் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்கேன்எஃப் ஃபங்க்ஷன் யூசர்கிட்டேருந்து வாங்குறதுக்கு ஸ்கேன்எஃப் %d, %n. நான் என்ன யூசர்கிட்டேருந்து வாங்கிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு while ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். while அப்படிங்கிற கீவேர்ட் இதுக்குள்ளே நான் ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். அது என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத லேட்டராக சொல்கிறேன். இதுக்குள்ளே printf, ஒரு printf ஃபங்க்ஷன், என்னத்தை பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு printf ஃபங்க்ஷன் இருக்கணும். ஸோ இவ்வளோ தான் எனக்கு ஸ்ட்ரக்சர். ஸோ இதுக்குள்ளே நான் எப்படி ஃபில் பண்ணுறது? 1 to 10 வரைக்கும் பண்ணணும், இல்லை 1 to n வரைக்கும் பண்ணணும் அப்படின்னா என்னென்னலாம் கண்டிஷன் நம்ம கொடுக்குறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் int i அப்படிங்கிற ஒரு வேரியபிளாக டிக்ளேர் பண்ணிக்கிறேன். i அப்படின்னு ஒன்றும் இல்லை, ஐட்ரேட்டர் அப்படின்னா நான் while loopக்குள்ளேயோ ஒரு ஃபார் லூப்குள்ளே போட்டு ஐட்ரேட் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன் அந்த வேல்யூவை. ஸோ அதை தான் ஐட்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு என்னத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகணும்? 1 அப்படிங்கிற நம்பர்லேருந்து தான் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். 1 to n. ஸோ i = 1. ஐயை நான் 1க்கு இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு i <= n. இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத நான் சைட்லேயே போட்டு காட்டுறேன் கமெண்ட்டில். ஐயோட வேல்யூ ஃபஸ்ட்டு 1ன்னு வரும். ஒருவேளை யூசர் 10 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை என்னுக்கு பதில் கொடுத்தாங்க அப்படின்னா இப்போ n 10 அப்படின்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ i <= 10 கண்டிப்பாக கரெக்டு தான் இது. எனக்கு இப்போ ஃபஸ்ட்டு என்ன பிரிண்ட் ஆகணும்? 1 அப்படிங்கிற ஒரு வேல்யூ பிரிண்ட் ஆகணும் எனக்கு. ஸோ அப்போனா ஐயை நான் இங்கே பிரிண்ட் பண்ணாங்க எனக்கு கரெக்டாக இருக்குமா? ஸோ %d, i. நான் இப்போ ஐயை தான் பிரிண்ட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்? 2 அப்படிங்கிற ஒரு வேல்யூ பிரிண்ட் ஆகணும். அப்போ எனக்கு 1 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை நான் 2வாக சேஞ்ச் பண்ணணும். இப்போ ஐயோட வேல்யூ 1ஆக இருக்குது. அந்த 1 எப்படி 2வாக சேஞ்ச் பண்ணுறது? i = i + 1 அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். i = i + 1. இங்கே ஒன்றும் பண்ணலை, ஒரு வேல்யூவை நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூ எனக்கு இனிஷியலாக 1 இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் அதை என்ன பண்ணுறேன்? 2வாக மாற்றுறேன். நெக்ஸ்ட்டு 3, நெக்ஸ்ட்டு 4. அது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்க்கும் எனக்கு ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரும். நெக்ஸ்ட்டு அப் டு 9 வரைக்கும் போயிடுச்சு. 9 > 10. ஸோ 9 பிரிண்ட் ஆகும்.
நெக்ஸ்ட்டு 10 greater than or equal to 10 கண்டிப்பாக ட்ரூ, அதனால் அது ஈக்குவலாக இருக்குது. 10 and 10 ஈக்குவல், ஸோ அதையும் பிரிண்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு 11 அப்படிங்கிற இன்க்ரிமெண்ட் வேல்யூ வரும். 11 greater than or equal to 11 less than or equal to 10, இது ஃபால்ஸ். எனக்கு எப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுதோ எனக்கு இந்த லூப்பை விட்டுட்டு இந்த பிளாக் ஆஃப் கோடை விட்டு எனக்கு வெளில வந்துடும். ஸோ இவ்வளோ தான் ஒரு சிம்பிளான வைல் லூப். இந்த ப்ரோக்ராமில் நான் ஒன்றும் பண்ணலை, யூசர்கிட்டேருந்து ஒரு வேல்யூவை இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வாங்கிக்கிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு இதுலேருந்து பிரிண்ட் ஆகணும் 1 to n வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். ஸோ எனக்கு அந்த 1 அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு இடம் வேணும். அதுதான் ஒரு i அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு iலேருந்து அப் டு 10 வரைக்கும் போகணும். ஸோ அதனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட் i less than or equal to 10 அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அதோட மீனிங் என்ன அப்படின்னா i வந்து 10 விட கம்மியாக இருக்கிற வரைக்கும் நீ பிரிண்ட் பண்ணிகிட்டே இரு அப்படின்னு அர்த்தம். எப்போ வந்து ஐயோட வேல்யூ 10 விட அதிகமாகுதோ அப்போ வந்து நீ பிரிண்ட் பண்ணாத, அதை விட்டுரு, அந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டு வெளில வந்துரு. இதுதான் அதோட அர்த்தம். i எப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 இருக்கிற வரைக்குமே வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸாக ரிப்பீட்டட்லி எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் ஐயை பிரிண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு எனக்கு ஐயோட வேல்யூ 2 1 2 3. ஸோ 2 தான் எனக்கு பிரிண்ட் ஆகணும். நான் அதுக்கு என்ன பண்ணணும், 1ங்கிறது 2 மாற்றுறதுக்கு +1 பண்ணணும். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து இதை நம்ம சேவ் பண்ணிவிட்டு வைல் லூப்பில் ஸோ நான் while.c அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இங்கே என்னோட வேல்யூவை நான் கொடுக்கணும். 10ன்னு கொடுக்குறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 வந்திருக்கு. ஒரு டேப் ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கிறேன், ஒரு ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் பண்ணுறதுக்கு. மறுபடியும் கம்பைல் பண்ணி நம்ம வேறு வேல்யூ என்ன கொடுக்கலாம். நான் 20 கொடுக்குறேன் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 அப் டு 20 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கு ஒரு ஸ்பேஸ் விட்டு. இதை நம்ம நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 100 கொடுக்குறேன். 100 கொடுக்கும்போது நீங்களே அவுட்புட் பார்த்துருப்பீங்க. ஸோ 1 to 100 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. தட்ஸ் ஆல். இவ்வளோ தான் ஒரு லிமிட் கொடுத்து அந்த லிமிட்குள்ளே உள்ள நம்பர்ஸ் எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ண சொல்கிறதுக்கு இவ்வளோ தான் வைல் லூப் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, வைல் லூப்க்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஹலோ அப்படிங்கிற ஒரு வேர்டை எனக்கு வந்து ஒரு 5 டைம்ஸ் இல்லை 6 டைம்ஸ் 7 டைம்ஸ் யூசர் வந்து எத்தனை டைம் வந்து ஹலோ அப்படிங்கிற ஒரு வேர்டை பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்களோ அத்தனை தடவை நான் பிரிண்ட் பண்ணணும். இதுதான் எனக்கு டாஸ்க்கு. அவர் 100 டைம்ஸ் வேணாலும் கொடுக்கலாம், அத்தனை டைம் பிரிண்ட் பண்ணணும். ஸோ யூசர்கிட்டேருந்து வர்ற இன்புட் வந்து எனக்கு என்ன வேணாலும் இருக்கலாம், அந்த இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னோடய ப்ரோக்ராம் வந்து சேஞ்ச் ஆகிக்கணும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு n அப்படிங்கிற ஒரு வேரியபிள், அதாவது யூசர்கிட்டேருந்து நான் வாங்க போகிறேன். நெக்ஸ்ட்டு scanf %d, $n, அதாவது யூசர்கிட்டேருந்து நான் இப்போ n அப்படிங்கிற ஒரு வேரியபிளை வாங்குறேன். எத்தனை தடவை வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணணும் ஒரு கொடுக்குற வேல்யூவை அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு எனக்கு ஐட்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு வேல்யூ int i அப்படின்னு வச்சுக்கிறேன். வைல் எனக்கு இங்கே ஒரு கண்டிஷன் இருக்கணும். நான் ஃபஸ்ட்டு i = 1, அதாவது ஃபஸ்ட் டைம்லேயே தான் ஸ்டார்ட் பண்ண போகுது. நெக்ஸ்ட்டு வந்து பேரந்திசிஸ் ஓப்பன் பண்ணி ஹலோ அப்படிங்கிற ஒரு வேர்டை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். இந்த ஹலோ அப்படிங்கிறது நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நான் /n கொடுத்துக்கிறேன். இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்தா கரெக்டாக இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். i greater than or equal to n அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். ஸோ நான் வந்து இங்கே என்ன பண்ணணும்னா ஐயை வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும். i = i + 1. அதாவது இதோட மீனிங் என்னென்னா ஃபஸ்ட்டு n எத்தனை தடவை வந்து ஹலோவை பிரிண்ட் பண்ணணும் நான் யூசர்கிட்டேருந்து வாங்கிக்கிட்டு i = 1, அதாவது எனக்கு ஃபஸ்ட் டைம்லேருந்து பிரிண்ட் பண்ணணும். i வந்து அவங்க கொடுத்துருக்க வேல்யூவை விட எப்போ அது அதிகமாக போகுதோ, அதாவது கொடுத்துருக்க வேல்யூ வரைக்கும் தான் பிரிண்ட் பண்ணணும். i வந்து கொடுத்துருக்க வேல்யூக்கு அதிகமாக போச்சு அப்படின்னா எனக்கு ஸ்டாப் பண்ணிவிடணும். இந்த இடத்துல எனக்கு ஃபால்ஸ்ன்னு வந்துடும், எனக்கு வந்து ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதுக்கு நம்ம அவுட்புட் பார்க்கலாம். ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு நான் எத்தனை தடவை கொடுக்குறேனோ, என்ன நம்பர் கொடுக்குறேனோ அத்தனை தடவை பிரிண்ட் ஆகணும். நான் இப்போ 7 கொடுக்குறேன். எனக்கு 7 டைம்ஸ் ஹலோ ஹலோ ஹலோன்னு 7 டைம்ஸ் பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போது வந்து வேறு நம்பர் கொடுக்கலாம், கொஞ்சம் லார்ஜஸ்ட் நம்பர். இப்போ நான் 15 கொடுக்குறேன். 50 டைம்ஸ் எனக்கு ஹலோ அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது 50 டைம்ஸ் ஹலோன்னு பிரிண்ட் ஆகிருக்கு. இவ்வளோ தான் வைல் லூப்போட பேசிக்ஸ் பற்றி. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதை இன்டெப்த்தாக இன்னும் நிறைய வைல் லூப்பில் என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெக்னி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.